இலங்கையில் காய்கறிகளின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிட கேட்டு பெறலாம். கிஷாந்தன், வணக்கம். எந்தெந்த காய்கறிகளின் விலையானது உயர்ந்திருக்கிறது? வழக்கமான காய்கறிகளுடன் விலை அங்கு எவ்வளவாக இருக்கும்? தற்போது அது எவ்வளவாக உயர்ந்திருக்கிறது? குறிப்பா இந்த விலை ஏற்றத்திற்கு காரணம் என்ன கிஷாந்தன்? வணக்கம். கூடுதலாக இந்திய வம்சாவினர் செறிந்து வாழும் மத்திய மலைநாட்டு பகுதியிலேயே கடந்த சில தினங்களாக தொடர்ந்து சீரற்ற காலநிலை காரணமாக இந்த இலங்கை முழுவதுமே உள்ள வர்த்தக நிலையங்களின் மரக்கறியின் விலைகள் அதாவது காய்கறியின் விலைகள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழையினால் காய்கறி முற்றாக அழிந்துள்ளதால் விலை மேலும் தாறுமாறாகவே உயர்ந்துள்ளதாக பொருளாதார மையங்களின் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஒரு கிலோகிராம் கேரட்டின் விலை 750 ரூபாயாகவும், பீட்ரூட் 1 கிலோவின் விலை 380 ரூபாயாகவும், கோவாவின் விலை 500 ரூபாயாகவும், போஞ்சியின் 1 கிலோ விலை 600 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளதோடு லீக்ஸ் மற்றும் தக்காளி, வெங்காயம் போன்ற காய்கறியின் விலையும் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில காய்கறிகளின் விலை உயர்வால் நுகர்வோர் காய்கறிகளை வாங்க வருவதில்லை எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கூடுதலாக முட்டைக்கோஸ் மற்றும் வெண்டைக்காய் மற்றும் பச்சை மிளகாய் போன்ற காய்கறியின் விலையும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பச்சை மிளகாயின் 1 கிலோ விலை 700 ரூபாய் தொடக்கம் 1600 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக காணப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.